குட் ஈவினிங் டு ஆல். நம்ம இப்போ பார்க்க போகிறது மகாத்மா காந்தியோட மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அதனோட சாப்டர் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல் நம்ம அவரோட பர்த், அவரோட ஃபேமிலி இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இவர் ஃபஸ்ட்டே என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா பானியா கேஸ்ட், BANIYA, இதுதான் அவரோட கேஸ்ட் நேம். ஆக்சுவலி இந்த கேஸ்டில் உள்ளவங்க மளிகை கடைகள் இந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வைக்கிறாங்க. ஆனால் இவரோட ஃபேமிலியில் சத்யவான் ஸ்ட்ரீட் அதனோட ப்ரைம் மினிஸ்டர்ஸாக வந்து இருந்திருக்காங்க. இவரோட தாத்தா பேர் என்ன அப்படின்னா உத்தம் சந்த் காந்தி. இவரை ஒட்டா காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து மேன் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து போர்பந்தர் அந்த பிளேஸில் தான் இருந்திருக்காங்க. போர்பந்தருக்கு இவருக்கு போர்பந்தர் மேலே பயங்கரமான ஒரு மரியாதை, பாசம் எல்லாமே வந்து அந்த பிளேஸ் மேலே இருக்குது. ஒரு பேட்ரியாட்டிக் பர்சன் மாதிரி இருக்கார். அதனால ஜுனாகந்த் அந்த திவானுக்கு இவர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் சல்யூட் பண்ணுவாராம். ஏன்னா இவரோட ரைட் ஹேண்டு வந்து போர்பந்தருக்கு உரியது அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. இவருக்கு வந்து 2 ஒய்ஃபு, 6 பசங்க. அதில் வந்து 5th சன் தான் கரம்சந்த் காந்தி. இதுதான் மகாத்மா காந்தியோட அப்பா. இவர் வந்து ஆக்சுவலி 4 டைம்ஸ் வந்து மேரி பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு ராஜஸ்தானி கோர்ட்டோட மெம்பராக இருக்கிறாரு. ராஜஸ்தானி கோர்ட் வந்து அந்த டைமில் பயங்கரமாக ஃபேமஸாக இருக்குது. இவரும் அந்த ரொம்ப போல்டான பர்சன், ரொம்ப கரேஜியஸ், ஜென்ரஸான ஒரு ஆள். இவருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபில் வந்து 2 டாட்டர்ஸ். காந்தியோட வந்து பிறந்தது 1 டாட்டர், 3 சன்ஸ். இதில் வந்து காந்தி வந்து எல்லாரை விட கடைசி வந்து பையன். எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இவரோட ஹையர் அஃபீஷியலை ஒருத்தர் ஏற்று பேசினார் அப்படின்றதுக்காக இவர் அவருக்காக அகெயின்ஸ்டாக நிற்கிறாரு. அதனால் இவரை அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து உள்ளே வந்து அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுருக்காங்க. அப்படின்னாலும் அவர் அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் அவர் பண்ணது கரெக்டு. அவரோட ஹையர் அஃபீஷியலுக்காக தான் அவர் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நின்னார் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரத்தில் அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவர் வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா படிச்சிருக்காரு. ஆனால் கூட பெரிய பெரிய போஸ்ட்டில் வந்து அவர் வந்து இருந்திருக்காரு. அவருக்கு வந்து என்ன தெரியாதுன்னா ஹி டசன்ட் நோ ஹிஸ்ட்ரி, வாட் இஸ் ஜியாகிரஃபி, அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியவே செய்யாது. ஆனாலும் அவருக்கு வந்து ஹீ கேன் கெஸ் த எக்ஸாக்ட் ஹேப்பனிங்ஸ் ஆஃப் எவ்ரி டே. டெய்லி என்ன நடக்கும் அந்த வந்து கெஸ் பண்ணக்கூடிய திறமை யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மகாத்மா காந்தி கிட்ட வந்து காந்தியோட அப்பாட்ட வந்து இருந்துச்சு. அதனால தான் அவர் வந்து அவ்வளோ பெரிய போஸ்ட்லலாம் இருந்திருக்காரு. ஹி லேர்ன்ஸ் கீதா, கொஞ்சம் பகவத்கீதா வந்து படிக்கிறாரு. இவரோட அம்மா வந்து ரொம்ப பயஸ், ரொம்ப ஒரு செயின்ட் மாதிரியான ஒரு லேடி. எப்பவும் டெய்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா வைஷ்ணவா டெம்பிள் போயிடுவாங்க. நெவர் மிஸ்ஸஸ் எனி சதுர்மா, எந்த ஒரு விரதத்தையுமே மிஸ் பண்ணுற ஒரு ஆள் கிடையாது. அப்பப்போ டெய்லி ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிட்றது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றது, சூரியன் வந்து அஸ்தமனம் அதுக்கப்புறம் சாப்பிட்றது, இப்படி எல்லா வகையான விரதத்தையும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் யார் அப்படின்னா காந்தியோட அம்மா. அவங்க வந்து ரொம்ப வீக்காக தெரியுறாங்க. ஆனால் கூட அவங்க ஷீ இஸ் மோர் நாலேஜபிள். தோ ஷி வாஸ் வீக், ஷி வாஸ் மோர் நாலேஜபிள். ரொம்ப ஒரு நாலேஜபிளான லேடி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா தாகூர் சாஹிப் அவங்களோட அம்மா கிட்டேயே இன்டராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா காந்தியோட அம்மா கிட்ட வந்து இருந்தது. அவ்வளோ நல்ல ஒரு பயசான ஒரு லேடி, ஒரு நல்ல ஒரு சோல் வந்து யார் அப்படின்னா மகாத்மா காந்தியோட அம்மா. இவர் வந்து காந்தி வந்து எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா 2 அக்டோபர் 1869, 1869வது வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி தான் வந்து யார் பிறந்திருக்கா அப்படின்னா காந்தி வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து போர்பந்தருக்கு இன்னொரு வந்து நேம் என்ன அப்படின்னா சுடமாபூரி. அதுதான் வந்து போர்பந்தரோட இன்னொரு நேம்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம
மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்தில் சாப்டர் 1ஓட சம்மரி. அடுத்தடுத்த சம்மரியை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.